தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயிலில் மது போதையில் பூசாரிகள் நடனமாடிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வீடியோவை நாம் பார்க்கலாம். வணக்கம் சார். நான் நியூஸ் ஒன்று போட்டு ஜெயலானி பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம், இந்த மாரியம்மன் கோயில் ஒரு பூசாரி ஒரு 4 பேர் ஆடுற ஆபாசமா ஒரு வீடியோ பரவுது. அது உண்மையா? சார், அது நேத்து தான் சார் அது இதானுச்சு. நாங்க அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டோம். மாத்தி வேற டீம் போட்டு கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிட்டோம் சார். டீம்னா இப்ப இவங்க மீது இப்ப தற்போதைக்கு என்ன மேடம் நடவடிக்கை எடுத்திருக்கு? என்னங்க சார்? இப்ப தற்போது என்கொயரி நடந்துட்டு இருக்கு சார். விசாரணை நடக்குமா மேடம்? ஆமா. அடுத்த நடவடிக்கை என்ன முடிவு எடுப்பீங்க மேடம்? ஹையர் அபிஷியல் தான் சார் முடிவு பண்ணுவாங்க. என்கொயரி அதாவது ஒரு மக்கள் தரிசிக்க கூடியதுல இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. நீங்க அதான் எப்படி சார், பாக்கீங்க? அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க சார். பாத்துட்டு இருக்கோம் சார். சரிங்க மேடம். ஓகே. சரிங்க சார். நன்றி மேடம். வணக்கம் மேடம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயிலில் மது போதையில் பூசாரிகள் நடனமாடிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அரைகுறை ஆடையுடன் அந்த வீடியோ வெளியாகி இருப்பதால் பிளர் செய்யப்பட்டு அதை ஒளிபரப்பி வருகிறோம். இந்த நிலையில் செய்தியாளர் ஜெயலானி கோயில் செயல் அலுவலருடன் தொலைபேசியில் பேசியதையும் நாம் கேட்டோம். தற்பொழுது நமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? இதில் ஈடுபட்டுள்ளவர்கள் யார்? அவர்கள் விவரங்கள் என்ன? குறிப்பாக அங்குள்ள பொதுமக்கள் மத்தியில் இந்த சம்பவம் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? சொல்லுங்க. மோகன், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பது ஒரு பிரசித்தி பெற்ற பகுதியாகத்தான் கருதப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் திருக்கோவில். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்த கோயிலில் ஜோதிலட்சுமி என்பவர் தற்பொழுது கோயில் செயல் அலுவலராக இருந்து வருகிறார். இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு பங்குனி மாதமும் பூக்குழி திருவிழா என்பது வெகு விமரிசையாக நடைபெறும். இதில் 50,000க்கும் மேற்பட்டோர் பூக்குழி திருவிழாவில் கலந்து கொண்டு பூக்குழி இறங்குவார்கள். இந்த நிலையில்தான் கோயில் வளாகத்தில் ஒரு அறையில் 4 பூசாரிகள், அதாவது மது போதையில் ஆபாசமாக நடனம் வீடியோ ஆடுவது போன்ற ஒரு காட்சியை தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது தற்பொழுது என்றைக்கு நடைபெற்றது என்பது குறித்து தெரியவில்லை. ஆனால் இன்றுதான் இந்த வீடியோ என்பது வேகமாக பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் மத்தியிலும் பக்தர்கள் மத்தியிலும் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களிடம் விளையாடு போன்றும் விபூதிகளை அவர்கள் மீது வீசுவது போன்ற காட்சிகளும் முகச்சிலிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு பக்கம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் இது குறித்து கோயில் செயல் அலுவலர் ஜோதிலட்சுமியிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது வீடியோ தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கோயில் கும்பாபிஷேகம் என்பது நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அந்த கோயில் கும்பாபிஷேகத்திற்கு மாற்று பூசாரிகளை வைத்து கோயில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் எனவும் செயல் அலுவலர் தற்போது தெரிவித்துள்ளார். மோகன். ஜெயலானி, இந்த தருணத்தில் அந்த கோயிலின் சிறப்பம்சங்கள், அதனுடைய வரலாறு குறித்தும் நீங்க பதிவு பண்ணுங்க. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு அடுத்தபடியாக இந்த கோயில் என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களிடையே பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த கோயில் வருடத்திற்கு ஒரு முறை பங்குனி மாதத்தில் சுமார் 20,000 முதல் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதம் இருந்து பூக்குழி இறங்கி தங்களை நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். மேலும் முக்கிய நாட்களில் மாதந்தோறும் வெள்ளிகளில் பெண்கள் ஆயிரக்கணக்கானோர் குத்துவிளக்கேற்றி பூஜைகள் நடத்துவார்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் ஏராளமான பக்தர்களும் இங்கு சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்பொழுது இப்படி பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் கோயில் வளாகத்திலேயே மது அருந்திவிட்டு பூசாரிகள் ஒரு 3 முதல் 4 பேர் ஆபாச நடனம் ஆடுவது போன்ற வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது. மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த ஆபாச நடனம் ஆடுவது யார் என்று நாம் விசாரணை செய்த போது பெரியமாரியம்மன் கோயிலுக்கு பூஜை மற்றும் அர்ச்சனை செய்யும் கோமதி நாயகம், வினோத், கணேசன் உள்ளிட்ட அர்ச்சகர்கள் தான் தற்பொழுது இந்த நிர்வாணமாக ஆடி வருவது குறித்து நமக்கு தெரிய வந்துள்ளது. இது போன்று, அதாவது பொதுமக்களும் பக்தர்கள் வரக்கூடிய இந்த கோயில் வளாகத்தில் இது போன்று ஒரு செயலை செய்திருப்பது ஒரு அதிர்ச்சிகரமாகவே பார்க்கப்படுகிறது. விரைவில் இந்த ஆபாச நடனம் ஆடக்கூடிய இந்த அர்ச்சகர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மோகன். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயலானி.